தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் அறிவிப்பை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், எத்தனை சதவீதம் அளவுக்கு போனஸ் வழங்கப்பட்டிருக்கிறது? எத்தனை லட்சம் ஊழியர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள்? கார்த்திகன், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 2015-16 ஆண்டிற்கான போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்த நிறுவனங்களில் ஒதுக்கக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் 20 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அதே போல நட்டம் அடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் 8.33 விழுக்காடு குறைந்தபட்ச போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணை தொகை என 10 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்பட உள்ளது. அதாவது லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 20 விழுக்காடு போனஸும் 20% போனஸும், நட்டமடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 10% போனஸும் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதே போல மற்ற நிறுவனங்களான தமிழக அரசு கீழ் இயங்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு என அதே அளவில் 20 விழுக்காடு போனஸ் ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது. லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகை மொத்தம் 20 விழுக்காடு வரையில் ஒதுக்கக்கூடிய உபரி தொகை ஏற்ப வழங்கப்படும் என்றும், பிற கூட்டுறவு சங்கங்களில், அதாவது லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்களை தவிர பிற கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தகுதியுடைய பணியாளர்களுக்கும் 10% கருணை தொகை மற்றும் போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10% விழுக்காடு போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியமாகட்டும், அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் 20 விழுக்காடு போனஸ் ஆனது வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார். அதே போல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 8.33 விழுக்காடு தீபாவளி போனஸ் ஆனது வழங்கப்பட உள்ளது. இதே போல தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு பணியில் உள்ள பணியாளர்களுக்கு 20% போனஸ் என, அதாவது இந்த போனஸ் தொகையை பொறுத்தவரை லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் நட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பணிபுரியும் பணியாளர்களுக்கு 10% விழுக்காடு போனஸ் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய செய்தி உத்தரவில் தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், ஸ்டாலின், சம்பள உயர்வை தளர்த்தி, உச்சவரம்பை தளர்த்தி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? கார்த்திகேயன், அதாவது திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் 2015 படி போனஸ் பெற தகுதியான சம்பள உச்சவரம் என்பது 21 ரூபாய் என மத்திய அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் 10,000 ரூபாய் என இருந்த தகுதி வரம்பை தளர்வு செய்து அனைத்து சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு போனஸ் பெற வழிவகை செய்யப்பட்டதை போலவே தற்போது 21,000 ரூபாய் என்ற சம்பள உச்சவரம்பானது தளர்வு செய்து அனைத்து சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். போனஸ் கணக்கிட என்பதை பொறுத்தவரை ஏற்கனவே 3,500 ரூபாய் என இருந்த மாதாந்திர சம்பள உச்சவரம்பு திருத்திய போனஸ் சட்டம் 2011 அடிப்படையில் 7,000 ரூபாயால் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 2015-16 ஆண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை உதவி தொகையானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போனஸ் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 ரூபாயும் அதிகபட்சமாக 16,800 ரூபாயும் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் 3,67,887 தொழிலாளர்களுக்கு 476 கோடியே 71 ரூபாய் போனஸாக தற்போது வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதாவது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த போனஸ் தொகை என்பது ஒட்டுமொத்தமாக பொதுத்துறையில் பணிபுரியும் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போனஸ் தொகை என்பது தமிழ்நாடு அரசால் 476 கோடியே 71 லட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், ஊழியர்கள் தரப்பில் இந்த போனஸ் தொடர்பான அறிவிப்பு எப்படி பார்க்கப்படுகிறது ஸ்டாலின்?
கதியன் பொதுவாகவே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் ஊழியர்களை பொறுத்தவரை போனஸ் என்பது தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். தீபாவளிக்கும் இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் இந்த போனஸ் தொகை மற்றும் கருணை தொகை என்பது அவர்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுதான் இந்த போனஸ் தொகையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் தொகை போதுமானதா இல்லை இது குறைந்தபட்சமா என்பது குறித்த ஒரு விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த சங்கங்களிடம் கேட்டு தகவலை பெறலாம். நிச்சயமாக இந்த போனஸ் தொகை என்பது அவர்கள் வரவேற்கக்கூடிய அம்சமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், இது தொடர்பாக அரசிடம் ஏதேனும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா? கோரிக்கை ஏதேனும் தொழிற்சங்கங்கள் தரப்பிலிருந்து வைத்திருக்கிறார்களா? கார்த்திகேயன், குறிப்பாக போனஸ் தொகையை பொறுத்தவரை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் அதிகாரிகள் பங்கேற்று பேச்சுவார்த்தையானது தொழிற்சங்கங்களோடு நடத்தப்பட்டது. அவர்கள் தரப்பில் அதாவது தொழிற்சங்கங்கள் தரப்பில் பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழக அரசு தற்போது இந்த போனஸ் தொகையை அறிவித்துள்ளது. இது தொடர்பான இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையானது ஒதுக்கப்பட்டுள்ளதா இல்லை குறைந்தபட்சமாக தான் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தொழிற்சங்கங்கள் தற்போது அவங்களுடைய கருத்தை இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கக்கூடும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போனஸ் என்பது தீபாவளி சமயத்தில் இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் இந்த போனஸ் என்பது தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக திகழும் என்றுதான் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. கார்த்திகேயன், இந்த மாத ஊதியத்தோடே அவர்களுக்கு இந்த தொகை சேர்த்து வழங்கப்படுமா அல்லது சற்றே காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கார்த்திகேயன், தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் அடிப்படையில் இந்த மாத அவர்களுடைய ஊதியத்துடன் சேர்த்து வழங்குவதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக தீபாவளிக்கு முன்பாக பெறக்கூடிய ஊதியத்தின் அடிப்படையில் தான் ஊதியத்தினுடன் சேர்த்து தான் போனஸ் தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த மாதம் வழங்கக்கூடிய இந்த ஊதியத்துடன் சேர்த்து இந்த போனஸ் தொகையும் அந்தந்த பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், தற்போதைய தகவலுக்கு நன்றி ஸ்டாலின்.